இதுடா லவ்ல வாங்குறது மேட்டர் இல்லம்மா, அப்படியே குடுணும். குடுறியா? அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த இன்ட்ரெஸ்ட் வேலையை தான் பார்க்கணும். நான் என் தொழில் பிடிச்சி தான் வந்தேன், ஆனா இப்ப தொழில் ரொம்ப பிடிச்சி போச்சு. என்ன பண்ண சொல்லு? என் நம்பி 4 பேர் நான் மொக்க ஜொக்கச்சா சிரிக்கிறானுங்களே, அதான் லைஃப்ல. அன்வர், உனக்கு தெரிஞ்சவன் உன் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணான்னு வச்சுக்கோயேன், அந்த பொண்ணு அப்படியே அவன் கூடிய அங்கேயே விட்டுட்டு வேலைக்கு போயிடணும். உனக்கு அந்த பொண்ணை எவ்வளவு பிடிச்சிருந்தாலுமே சரி. அதை விட்டுட்டு நான் பேசலாம் நீ பேசுறது, நான் மெசேஜ் பண்ணல நீ மெசேஜ் பண்றது, நான் கால் பண்ணல நீ கால் பண்றது, நான் வெளியே கூட்டு போல நீ வெளியே கூட்டு போறது, இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? டேய், லவ்னு 1000 பிரச்சனை இருக்கும், சண்டை வரத்தான் செய்யும், ஒரு கேப் விழத்தான் செய்யும். அந்த கேப்ல தான் நான் அவளை மிஸ் பண்ணுவேன், அவ என்ன மிஸ் பண்ணுவா. எங்க லவ் டெவலப் ஆகும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங். அந்த கேப்ல நீங்க பூந்து உங்களெல்லாம் 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. அது அங்கங்க சுத்தி இங்கே தான் வரும். ஏன்னா அதுக்கான வேலையை நாங்க உண்மையா பண்ணி வச்சிருக்கோம். ஒரு கதை சொல்லிட்டா சார்? சைலன்ஸ் ரொம்ப சத்தமா இருக்குல்ல? நீ சிரிச்சா செம ஸ்மார்ட்டா இருக்கு சார். ஆனா முன்பல் இல்லாம நீ சிரிச்சா ரொம்ப கேவலமா இருக்கு. சரி, கேமரா ஆஃப்ல இருக்கு, செஞ்சிருவேன். என்ன என் கை கொஞ்சம் லேஸ் அமைக்கும், அவ்வளவுதான். சார், வீட்டுக்கு வந்த கெஸ்ட் எப்படியா சார் நடந்துப்பீங்க? வேதானோ வயலன்ஸ் சார். எதுக்கு சரண்டராங்க? ஒரு கதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன் சார். அழகா நச்சுன்னு கும்முன்னு ஜம்முன்னு ஒரு பொண்ண நான் தேடி போக மாட்டேன், அந்த ஆண்டவனா பார்த்து கொடுப்பான். நான் லவ் பண்ணதுல தப்பு பண்ணல, யார லவ் பண்றேங்கிறதுல தான் தப்பு பண்ணிட்டேன். நான் ஒரு பொண்ண லவ் பண்ணிருக்கணும், ஆனா நான் ஒன்ன லவ் பண்ண. அம்மா செத்தா கூட கண்ணீர் தான் விடுறான், ஆனா காதலோ காதலே செத்தாதான் உயிரை விடுறான். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன்டி, நல்லா கேட்டுக்கோ. என்ன வேணான்னு சொல்லிட்டல, என்ன போன் சொல்லிட்டல, என்ன திரும்ப பார்க்க வரமாட்டேன்ட்டல, நானும் ஆம்பளடி. இவதான் பொண்ணுன்னு இதயத்துல லாக் பண்ணிட்டோன்னு சொன்னா, அதுக்கப்புறம் எவ வந்தாலும் கேட்டுக்கு வெளில தான்.